Hello guys, welcome back to our channel Rashakar Balagadiyu. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வி முறையில் வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா. அதில் ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன ப்ரோக்ராம்ஸ்ன்னு சரியாக அவங்க புரிய மாட்டேங்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது பாரதியார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸில் அவங்க விரும்பக்கூடிய கோர்ஸ் பண்ண முடியுமா. உதாரணமாக எம்பிஏ பண்ண முடியுமா, எம்சிஏ பண்ண முடியுமா, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ண முடியுமா, பிகாம் பண்ண முடியுமா. ஸோ இது மாதிரியான டவுட் தான் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. ஸோ டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் as well as online programs offered by the Bardiyar University distance education, what are the differences between these two? ரெண்டு ப்ரோக்ராம்ஸ், அந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ப்ரோக்ராம்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த வருஷத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, அதுவும் கொடுத்துட்டாங்க. அதை ஃபுல் டீட்டெயில் நாம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் டிஃப்ரென்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நான் வந்து லைவ் டெமோவில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து நாம வந்து பாரதி யூனிவர்சிட்டி எப்பவுமே, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இதெல்லாமே எப்படி டிஸ்டன்ஸ்ல கோர்சஸ் நடத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாரதியார் யூனிவர்சிட்டியும் வந்து டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து அதே தான் டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நேம் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஓடிஎல் ப்ரோக்ராம்ஸ் மாற்றிருக்காங்க. அதாவது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? அதான் ஓடிஎல், ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் மாற்றிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸை எப்பவுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அஞ்சல் வழியில் நடத்தக்கூடிய படிப்புகளை அப்படி மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸாக நடத்துகிறாங்க. ஸோ ஓடிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடத்தக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனே தான். அதாவது அப்ளை பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ வீக்கெண்டில் மட்டும் கிளாஸஸ் நடக்கும். நாம் வந்து எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. அந்த சென்டரில் போய் டைரெக்டாக ஆஃப்லைன்லேயே நம்ம எக்ஸாம் எழுதலாம். அதான் டைரெக்டாக எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுதலாம். அது எப்பவும் போல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான். ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸுங்கிறது சில கோர்சஸ் அதுலேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அட்மிஷன் நடக்கும், ஆன்லைன்லேயே கிளாஸஸ் நடக்கும், ஆன்லைன்லேயே எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ எவ்ரிதிங் எல்லாமே வந்து ஒன்லி அண்டர் ஆன்லைன் மோடில் ஆன்லைனில் தான் நடக்கும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுங்கிறது வந்து ஆஃப்லைன் மோடு, ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸுங்கிறது வந்து ஆன்லைன் மோடு. இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸுக்கும் புரியுது இல்லையா? ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன், டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸுங்கிறது வந்து எப்பவுமே நடத்தக்கூடிய அஞ்சல் வழி படிப்புகள். என்னென்ன படிப்புகள்ங்கிற லிஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் அந்த ப்ரோக்ராம்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் போடணும், அல்லது டைரெக்டாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டருக்கு பாரதி யூனிவர்சிட்டிக்கு போய் கூட நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸ்டடி சென்டர் மூலமாக போடலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து வீக்கெண்டு கிளாஸஸ் மட்டும், சனி ஞாயிறில் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ், செமினார் கிளாஸஸ் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் நடக்கும். இது வந்து ஆஃப்லைன் மோடு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். அதை தான் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைனில் தான் கிளாஸஸ்ஸு, ஆன்லைனில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ அதை எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ அஃபிஷியலான வெப்சைட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் என்னன்னா b-u.sde.ac.in/sss/ இருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஓடிஎலுக்கு ஃபர்ஸ்ட், அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் போகணும், போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்குள்ளே போய் உங்களை லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் கிளிக் பண்ணி இந்த டீட்டெயிலை கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் என்ரோல் நம்பர் கொடுங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும், பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல உங்களை முதல்ல லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்ஸை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது.
ஓகேவா? ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க ஆன்லைன்ல. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் மோட்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மோட்ல அதாவது ஓடிஎல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஆஃபர் பண்ணக்கூடியது தான் வந்து 15 பிஜி கோர்சஸ். அது சம்பந்தப்பட்ட இதுக்கு முன்னாடி வீடியோல கொடுத்துருக்கேன். இப்போ டிஸ்டன்ஸ் ஆன்லைன்ல வந்து என்ன கோர்சஸ்ங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்து இதை டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் இங்கே கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அட்மிஷன் ரிலேட்டடு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்க யூனிவர்சிட்டி இந்த கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் போய் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா மார்ச் 31, 2024 மார்ச் 31, 2024. ஓகேவா? இதுதான் வந்து லாஸ்ட் டேட் டு ஜாயின் டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ஆர் ஆன்லைன் ப்ரோக்ராம் ரெண்டுக்குமே. ஓகேவா? அது இப்போ பிப்ரவரி 2024 அகாடமிக் பேட்சுக்காக அட்மிஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீடைலா நான் சொல்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நீங்க எலிஜிபிள் இருக்கக்கூடிய கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். உங்க டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ்.